ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மிளகு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஒரு கையளவு புளி எடுத்திருக்கேன், கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொத்தமல்லி எடுத்திருக்கேன், வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண ரசப்பொடி எடுத்திருக்கேன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனா 3 ஸ்பூன் சீரகமும் 1 ஸ்பூன் மிளகும் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன், ஒரு மிளகாய் வெள்ளைப்பூடு எடுத்திருக்கோம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ புளியில் தண்ணி ஊற்றி அதை நல்லா ஊறுறதுக்கு வச்சிடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா வெள்ளைப்பூடு, பச்சைக்காய் இதையெல்லாம் நல்லா இடித்து வச்சுக்கிறோம். பேனில் எண்ணெயை ஊற்றியாச்சு. இது நல்லா ஹீட் ஆனோன்னே கடுகு போடணும். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பச்சை மிளகாயையும் வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வதங்கணும். இதோட தக்காளியை நம்ம ஆட் பண்ணிடுறோம். இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். அதுக்காக இதில் உப்பு ஆட் பண்ண போகிறோம். இப்போ 1 ஸ்பூன் உப்பு இதில் ஆட் பண்ணுறோம். ரசப்பொடி 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா வதக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே புளிக்கரைசல். அந்த புளிக்கரைசலை ஆட் பண்ணுறதுக்கு முன்னால் மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ புளிக்கரைசலை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். இது கொதிக்கிறதுக்கு முன்னாலேயே மிளகு ரசத்தை பொறுத்தவரையில் ஒரு முறையாக வர்றதோட அதை ஆஃப் பண்ணிடணும். இப்போ கொத்தமல்லி மேலே தூவி விட்டாச்சு. சுவையான ரசம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.